மாஷா அல்லாஹ் மந்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு, நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. நீங்கள் மந்தி செய்யும்போது டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பிரியாணியை விட ஈஸி. ஃபஸ்ட்டு அதான் நம்ம சொல்லிக்கணும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சிக்கனை வந்துட்டு நல்லா வந்து முதல் நாளே நீங்கள் வந்து மசாலாலாம் நல்லா ஊற வச்சிடணும். அந்த மசாலா வந்து தனியாக அரைச்சா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளாம் அரைச்சி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி தான் அரைச்சி போட்டுட்டு பேலன்ஸ் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து மந்திக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான். அப்பப்போ நீங்கள் அரைச்சி போடும்போது நல்லாயிருக்கும். அந்த மசாலாவில் நல்ல சிக்கனை ஊற வச்சுட்டு முதல் நாளே நீங்கள் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நார்மல் எண்ணெயில் விட ஒரு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தீயாமல் இருக்கும் சிக்கன்லாம். அதுவும் பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ரைஸ் கூட குலையாமல் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து குலையாமல் எடுத்து கரெக்டாக அது பண்ணோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சிக்கன் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கணும். மந்தியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பீசஸ் வந்து பெருசாக இருக்கும் போது தான் வந்து அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ சூப்பராக மந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் பெருநாக்கு வந்து பிரியாணி பண்ணாமல் இந்த தடவை வந்து மந்தி பண்ணியாச்சு. செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது. தேங்க்யூ.